டெல்லி நீதிபதி வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் சிக்கிய விவகாரம் தொடர்பாக தற்போது அமளி ஏற்பட்ட நிலையில் மக்களவை 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, முழுமையான விவரங்கள். டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி வீட்டில் கட்டுக்கட்டாக பண கட்டுகளானது எரிந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது குறித்து விவாதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி கடும் அமளி என்பது மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் தற்போது நிலை வருகிறது. மிக முக்கியமாக எதிர்க்கட்சிகள் மற்றும் ஆளும் கட்சி என இரண்டு தரப்பு எம்பிக்களும் கடும் அமளியில் ஈடுபட்டு வருவதன் காரணமாக மக்களவையினுடைய அலுவல் தற்பொழுது 12 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்துள்ளார். பதாகைகளை ஏந்தி திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து அவர்களுக்கான ஒரு கடும் கண்டனத்தையும் தற்பொழுது மக்களவை சபாநாயகர் முன்வைத்துள்ளார். பதாகைகள் உள்ளிட்டவற்றை அவைக்குள் எடுத்து வரக்கூடாது, இது அவையை அவமதிப்பதாகும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து ஒரு எச்சரிக்கையும் முன்னிலைக்கு வழங்கினார். அதே சமயம் தற்பொழுது மாநிலங்களவையில் அவைத் தலைவர் முக்கியமாக JP நட்டா தற்பொழுது பேசியுள்ளார். மிக முக்கியமாக இந்த நீதிபதியினுடைய வீட்டில் இந்த ஒரு கட்டுக்கட்டாக பணம் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது என்பது குறித்து விசாரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவர் முன்வைத்து வருகிறது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இன்னும் 11:30 மணிக்கு அவைத் தலைவர்கள் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்களுடன் மாநிலங்களுடைய தலைவர் ஜெகதீப் தன்கர் ஒரு முக்கிய ஆலோசனை நடைபெற உள்ள நிலையில் தற்பொழுது அந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஒரு விரிவான விவாதம் நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை எழுப்பி காங்கிரஸ் எம்பிக்கள் மாநிலங்களவையிலும் தற்பொழுது கடும் அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடும் அமளியின் காரணமாக ஏற்கனவே மக்களவை ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் இரண்டு தரப்புக்கும் குறிப்பாக அவைத் தலைவர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவருக்கும் பேசுவதற்கான ஒரு அனுமதி என்பது மாநிலங்களவையில் வழங்கப்படும் என்ற ஒரு தகவலை தற்பொழுது தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார். அதற்கு அனைத்து உறுப்பினர்களும் அமைதியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவை உறுப்பினர்களுக்கு வழங்கியிருக்கிறார். பாஜக எம்பிக்கள் மிக முக்கியமாக இந்த நீதிபதி விவகாரத்தில் ஒரு நீதித்துறை விசாரணை என்பது கண்டிப்பாக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவர்கள் கோஷம் எழுப்பி பாஜக எம்பிக்களும் தற்பொழுது மாநிலங்களவையில் கடும் அமளியில் ஈடுபட்டு வருவதையும் நம்மால் காட்சிகள் பார்க்க முடிகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.